கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம். ஸோ இந்த வருஷம் திருமண யோகம் இருக்குதா? அதுபோக வெளிநாட்டு பலன்கள் இருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ அப்ப இந்த திருமண யோகம் அப்படின்னு வரும்போது கன்னிராசிக்கு இன்னைக்கு டேட்டுக்கு குரு அதிசார வக்ர பெயர்ச்சியில இருக்கிற ஒரு காரணத்தினால. ஸோ அவர் 9ஆம் பார்வை உங்களோட திருமண ஸ்தான பலன பார்க்கறதுனால, இந்த வருஷம் உங்களுக்கு திருமண மாலை பூத்து தான் இருக்குது. ஸோ நீங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. பொண்ணு ரெடியா இருக்குது அப்படின்னா, இந்த வருஷமே கூட நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு எதுவும் அமையல அப்படின்னா, அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல உங்களுக்கு மறுபடியும் திருமண மாலை பூக்குது. ஸோ நீங்க இன்னையிலிருந்து பொண்ணு தேடுறதுக்கு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. 2வது உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குதான்னு கேட்டா, அதே கன்னிராசிக்கு அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகமும் இருக்குது. ஸோ நீங்க வேலை அப்ளிகேஷன் பண்ணுங்க. நல்ல வேலை, நல்ல விசா ப்ராசஸ் அமைஞ்சுச்சுன்னா, தாராளமா நீங்க வெளிநாடு போய்க்கலாம். 2வது உங்களோட ஜனன ஜாதகத்துல லக்னத்துக்கு 12ல செவ்வாய் ஆட்சி பெற்று, அது போக கேதுவும் 12ல இருக்கிறதுனால, வெளிநாட்டு யோகம் பெற்ற ஜாதகம் தான். ஸோ உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் இருக்குது. தாராளமா அப்ளிகேஷன் பண்ணுங்க. நல்ல அமைப்பு வந்துச்சுன்னா, தாராளமா நீங்க வெளிநாடு போலாம். 2வது குருமாதத்துல குருமாதத்துல சூரியனே புத்தி நடத்துறதுனால, ஸ்டில் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். இந்த 2ல எதுவுமே வரும். நீங்க எத எடுத்துக்க போறீங்களோ, அது உங்களோட விருப்பம். திருமணம்னா ஃபர்ஸ்ட் திருமணம் பண்ணிக்கோங்க. இல்ல 2வது வேலை எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுன்றது ஆப்ஷன் உங்ககிட்டயே நான் விட்டுறேன். ஸோ உங்களுக்கு 2க்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா?